வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரேடியேஷன் டூல் எஃபெக்ட். அதாவது நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஃபிளாக்ல இருக்கிற அதாவது பொலிட்டிக்கல் ஃபிளாக், அரசியல்ல இருக்கக்கூடிய அரசியல் கொடிகள் பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய கலர்களை எப்படி ஃபாண்ட்ல நம்ம கிரியேட் பண்றதுங்கிறத நம்ம நண்பர் கேட்டிருந்தாரு. அதை எப்படி பேக்ரவுண்டில் கிரியேட் பண்ணலாம், எப்படி டெக்ஸ்ட்டில் கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றின வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஒருக்கா கிளிக் பண்ணிக்கங்க. இவ்வளவு நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னோட ஒர்க்கு தான் காரணம். அது போக நம்ம சிஸ்டம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்கிட்ட பட்ஜெட் இல்லாத காரணத்தினால என்னால் வீடியோ போட முடியல. இப்போ நான் தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலிமா உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ள இனிமேல் தரலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைலு 300 ரெசல்யூஷனில் 15:10 நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் வச்சுக்கங்க. நீங்கள் என்ன ஃப்ளெக்ஸு செய்ய போகிறீங்களோ அந்த ஃப்ளெக்ஸுக்கு தகுந்த மாதிரியான சைஸை வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ரெசல்யூஷனும் வச்சுக்கோங்க. 300ங்கிறது நான் வைக்கிற ரெசல்யூஷன். உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெட்டர், அதாவது சைஸ் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் சைஸ் கொடுத்துருப்பாங்க, 72 வச்சுட்டேன். அப்போ கேப்ஸ் லாக் பண்ணி நான் கேப்ஸ் லாக் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஸ்டைலில் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டைலில் நீங்கள் வச்சுக்கோங்க. ADMK ஓகேங்களா. இது கண்ட்ரோல் ஷிஃப்ட் அடிச்சிங்கன்னா அது பேஸ்ட் ஆகிக்கும். DMK கண்ட்ரோல் என்டர் ஓகேங்களா அடிக்கணும். ஓகே, இது உங்களுக்கு BJP ஓகேங்களா. இது வந்துருச்சு. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன இருக்குது? MDMK. எனக்கு தெரிஞ்ச அரசியல் சொல்கிறேன், மற்றபடி எனக்கு தெரியாது. DMDK ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் தேவைன்னா நீங்கள் போல்டாக மாற்றிக்கிங்க. ஏன்னா இந்த ஃபாண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏரியல் போல்டு வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக ஏரியல் போல்டில் செய்கிற ஏரியல் போல்டே வச்சுக்குவோம். இதில் போயிட்டு உள்ளே போய் போல்டுக்கு மாற்றிக்கிங்க ஓகேங்களா. இந்த ஃபாண்டை எல்லாத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஏரியல் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணாலும் நான் உங்களுக்கு புரியாங்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி சொல்கிறேன். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் அது பேஸ்ட் ஆகிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா AR அப்படின்னு அடிச்சிங்கனாலே போதும். ஏரியல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ரெகுலர் இது செலக்ட் பண்ணி போல்ட், சாரி இட்டாலிக் போயிடுச்சு, போல்ட் ஓகேங்களா. கண்ட்ரோல் என்டர், கண்ட்ரோல் ஆல்ட்டு ARI ஏரியல் போயிடுச்சு, என்டர் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போல்ட் ஓகேங்களா. இதை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என்டர் அடிச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஆல்ட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு ஏரியல் ஃபாண்ட் ரெகுலர் பிளாக். ஓகே, செட் பண்ணியாச்சுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஃபாண்ட் கலர் தரப்போகிறோம். எப்படின்னா பாருங்க, ஏடிஎம்கே இங்கே வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் உங்களுக்கு வேண்டி பெருசு பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்படி பெருசு பண்ணிட்டோம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா மேலே பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு ஓகேங்களா. கலர் ஏதாவது தப்பாக இருந்தால் நான் மன்னிச்சுக்கிங்க. எனக்கு அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் ஃபிளாகை பற்றி தெரியாது. நீங்கள் தெரிஞ்சிருந்தால் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த இதில் உங்களோட லேயர் இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன், பிளெண்டிங் ஆப்ஷனில் கிரேடியேஷன் ஓவர்லே பார்த்துக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு காட்டு. இது டிஃபால்ட்டாக இருக்கிற கிரேடியேஷன் எஃபெக்ட். இந்த விண்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நியூவாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல பிளாக் இருக்கு. நீங்கள் இந்த கையை வச்சு இதை பார்த்துக்குங்க, இங்கே வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஒயிட் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் மவுஸை வச்சு ரைட் சைடு ஒருத்தர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கர்சர் ஓப்பன் ஆகும். இதை ஒயிட்டை இங்கே செலக்ட் பண்ணி
பியூர் ரெட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேலே தெரியுதுங்களா? இது இதோட இல்லைங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ரெட்டை வைக்கணும். வச்சுட்டு இந்த ஒயிட்டை இங்கே ஒன்று செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும். சரி, செலக்ட் பண்ணிட்டு இதில் நீங்கள் சைஸ்லேயும் வச்சுக்கலாம். இந்த இதில் வந்து நீங்கள் செட் பண்ணுறதுனால நீங்கள் செட் பண்ணலாம். நம்மளோட ஒயிட் எங்கே நிற்கிது? 36 நிற்கிதுங்களா? ஒரு பிளாக் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதையும் 36க்கு நகர்த்துறோம். கொஞ்சம் போயிடுச்சுன்னா முன்ன பின்ன நகர்த்திக்கிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? 36. இப்போ இங்கே ஒரு ஏடிஎம்கே கலரில் இருக்கக்கூடிய ஃபாண்டு உங்களுக்கு தெரியுங்களா? இது வேணும்னா நியூவாக கிரியேட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். வேணுங்கும் போது எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி இருக்கா? இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணுறோம். அதில் இல்லை. நீங்கள் மறுபடியும் பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. கிரேடியேஷன் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ செலக்ட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் பேக்ரவுண்டை பொறுத்து நீங்கள் ஸ்ட்ரோக் தரலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு ஸ்ட்ரோக் தரேன். என்னோட பேக்ரவுண்டு ஒயிட்டுங்கிறதுனால ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக ஏதோ ஒரு ஸ்ட்ரோக் இப்போதைக்கு இது தெரிகிற மாதிரி நீங்கள் கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாக் கொடுத்ததுனாலும் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மீடியமாக ஸ்ட்ரோக் வச்சுக்கோங்க. ட்ராப் ஷேடோ வேணால் கொடுங்க. டிஸ்டன்ஸ் லைட்டாக இது பண்ணிக்கோங்க. சைஸை கொஞ்சம் இது பண்ணுங்க. லைட்டாக வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட ஃபாண்ட்டு ரெடி ஆகிருக்கும் உங்களுக்கு. இது எந்த பொசிஷனில் அது இருக்குங்கிறத பார்த்துட்டு இப்போ பாருங்கள். கிரேடியேஷன் ஓவர்லே வந்துச்சுங்களா? ரெட்டு கீழே வரணும்னா ரிவர்ஸ் கொடுங்க. இப்படி வந்தால் ஏடிஎம்கேவோட ஃப்ளாக் உங்களுக்கு ஆல்ரெடி ரெடி. இந்த இடத்துல மவுஸை வச்சுக்கிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த விண்டோ ஓப்பனில் இருக்கும்போது இந்த கலரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் எடுத்து விட்டீங்கன்னா கலர் மேலே போய்க்கும். ரிவர்ஸை இது பண்ணிங்கன்னா இங்கே வந்துக்கும். சரிங்களா? ஓகேங்களா? எந்த டவுட்டும் இல்லையே. ஓகே, இப்போ வந்து நம்ம டிஎம்கேக்கு போயிடுவோம். டிஎம்கே ஃபாண்ட் மேலே வச்சு மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரேடியேஷன் பிளெண்டிங் ஆப்ஷன் கிரேடியேஷன் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி பிளாக் இருக்குது. இங்கே ஆல்ரெடி நமக்கு ரெட் இருந்தால் போதும் டிஎம்கேக்கு. ஓகேங்களா? இது ரெண்டையுமே நீங்கள் நகர்த்தி 50-50 வச்சிங்கன்னா போதும். இது ஒரு 50, இது ஒரு 50. ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, டன். இது கொடுத்துட்டீங்க. ஒரு ஸ்ட்ரோக் கொடுங்க. இது ஸ்ட்ரோக் வந்து இப்போ என்னோட இதுக்காக நான் ஸ்ட்ரோக் தரேன். புரியுதுங்களா? உங்களுக்கு இது ஃபாண்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு வேண்டி நான் ஸ்ட்ரோக் தரேன். ஸ்ட்ரோக்குங்கிறது கட்டாயம் இல்லை. உங்கள் இதுக்கு நீங்கள் எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரோக் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. டிஎம்கே ஃபாண்டு ஸ்ட்ரோக் ரேட்டிங். ஓகே, ஓகேங்களா? இப்போ எப்போ நீங்கள் போனீங்கனாலும் அதை நான் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே நம்ம எப்போ போனோம்னாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க பிஜேபி பாருங்க. இன்னும் 2 கிளிப் வந்து நான் உங்களுக்கு ஸ்பீடாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. டைம் ஆகுது, வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்கிறதுனால பாருங்க. இது வந்து உங்களுக்கு க்ரீன், அவங்களுக்கு ஒன்று க்ரீன் இருக்கும், இன்னொன்று உங்களுக்கு லைட்டாக ஆரஞ்சு ஷேட் இருக்கும். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 50, இது ஒரு 50. ஓகேங்களா? இது இன்னும் கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிவிட்டு இது வேணால் ட்ராப் ஷேடோ கொடுத்துருங்க. ஸ்ட்ரோக் கொடுக்குறதுனால ட்ராப் ஷேடோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஓகேங்களா? பிஜேபி ரெடி. எம்டிஎம்கே டிஎம்டிகே. இப்போ டிஎம்டிகே பார்த்தீங்கன்னா டிஎம்டிகே ரேடியேஷன் பாருங்க. பிளாக், ஃபுல் பிளாக். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு, சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ. ஓகேங்களா? அவங்களோடது இதுதான். இப்போ எல்லோவை இங்கே ஒன்று வச்சுக்கலாம், இங்கே ஒன்று வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெட்டை கொண்டு வந்து இதோட மேட்ச் பண்ணிடலாம். பார்த்துக்குங்க. இதை எப்படி அளவு வைக்கணுங்கிறத கவனிச்சுக்குங்க.
உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதை வேணுனாலும் ஒரு காப்பி எடுத்து ஃபாண்டை வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு தடவை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? என்டிஎம்கே கலர் எனக்கு சரியாக தெரியல. அவங்களும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் திமுகவோட ஃபாண்ட் கலரில் தான் இருக்கும். நம்ம சரியாக செய்யலை அப்படின்னா அது தப்பாக போகிறதுனால இந்த ஃபாண்ட்டை நம்ம எடுத்துட்டுருவோம். பாருங்க, இப்போ உங்களுக்கு இது ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அதே மாதிரி நம்ம செட் பண்ணுறதுக்கு பாருங்க, நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். கிரேடியேஷனில் போங்க, கிளிக் பண்ணி தெரியுதுங்களா? இதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இது பாருங்க, இங்கே இருக்கிற வீல் இருக்குது தெரியுங்களா? இதை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம், ஒப்பாசிட்டி 100 வச்சுக்கலாம். ஸ்கேல் வந்து எப்படி வேணாலும் மாற்றலாம். புரியுதுங்களா? இதுதான் ஸ்கேல். இதை வந்து ஃபாண்டுக்கும் இதே மாதிரி பண்ணலாம். லைனர் எஃபெக்ட் எப்படி வேணாலும் பண்ணலாம். டைமண்ட், ரிஃப்ளெக்டட், ஆங்கிள், ரேடியலு, சரிங்களா, லைனர். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரெகுலராக வரும். ப்ரீமியம் ப்ரோ பற்றின வீடியோ வரும், கேம்படிசியா பற்றின வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே நண்பர்.